இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். அந்த போராட்ட களத்தில் இருந்தவர்கள் எந்த இயக்கத்தை சார்ந்திருந்தார்களோ, எந்த சங்கத்தை சார்ந்திருந்தார்களோ, அந்த சங்கம் கூட அவர்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை. குறிப்பா ராமதாஸ் சொல்றீங்களா? அப்படி சார், ஆமா, ராமதாஸ் உட்பட யாருமே அவர்களை கண்டுகொள்ளவில்லை. அரசியல் என்று சொல்லியிருந்தால் அன்றைக்கு 989 ஆட்சிக்கு நாம் வந்தவுடன் ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு இந்த இடஒதுக்கீட்டை தலைவர் கலைஞர் கொடுத்திருக்க மாட்டார். சிலர் தேர்தலுக்காக 10.5% தனி இடஒதுக்கீடு என்று சொல்லி நாடகமாடினார்கள். அது உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது திமுக செய்யவில்லை. இதே ஐயா ராமதாஸ் அவர்களையும் அவருடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கிற டாக்டர் அன்புமணி அவர்களையும் கலந்து ஆலோசித்து அவர்கள் ஆலோசனைப்படிதான் உச்ச நீதிமன்றத்திலே இந்த வழக்கை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தியது. நீதிமன்றம் இதை ரத்து செய்திருக்கிறது. இதற்கு எப்படி திமுக பொறுப்பாக முடியும்? இவர்கள் அவசர கதியிலே முறையாக அந்த பிரச்சனையை அணுகாமல் ஓட்டுக்காக, வாக்கு வங்கிக்காக, அரசியல் கூட்டணிக்காக நடத்திய நாடகம் என்பதை நான் குற்றச்சாட்டாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது நீதிமன்றத்தில் எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறது. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வகணபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். நலமா இருக்கேன் சார். மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா. 1987 துப்பாக்கி சூட்டில் இறந்த 21 தியாகிகளுக்கு இன்னைக்கு மணிமண்டபம் அமைச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி வரலாற்றிலே மிகப்பெரிய முக்கியமான நாள். காரணம், காலம் காலமாக பின்னுக்கு தள்ளப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு அங்கீகாரம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். சுட்டு வீழ்த்தியவர்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் யார் இருந்தார்கள் என்பது அந்த போராட்ட களத்தில் இருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் தொடர்ந்து 87 இருந்து இன்று வரை அந்த தியாகிகளுக்கு யார் அங்கீகாரம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொழுதுதான் அந்த 20% இடஒதுக்கீட்டை வழங்கினார்கள். வழங்கியது மட்டுமல்லாமல், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், லட்சக்கணக்கான வழக்குகள் அந்த சமுதாய இளைஞர்கள் மீது திணித்திருந்தது. அந்த வழக்குகளை எல்லாம் விடுவித்து அவர்களுக்கு ஒரு மறு வாய்ப்பை கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள். எல்லா வழக்குகளும் அன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. காரணம், சமூக நீதிக்காக போராடினார்கள் என்ற காரணத்திற்காக. அடுத்து துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்களுக்கு அந்த போராட்ட களத்தில் இருந்தவர்கள் எந்த இயக்கத்தை சார்ந்திருந்தார்களோ, எந்த சங்கத்தை சார்ந்திருந்தார்களோ, அந்த சங்கம் கூட அவர்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஆனால் மொழிப்போர் தியாகிகள் போல, குறிப்பா ராமதாஸ் சொல்றீங்களா? அப்படி சார், ஆமா, ராமதாஸ் உட்பட யாருமே அவர்களை கண்டுகொள்ளவில்லை. இது அவர்களுக்கும் நன்றாக தெரியும். மாதம் அவர்களுக்கு ஓய்வூதியம் முதற்கொண்டு குடும்பத்தை பார்த்து கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அவர்கள் நினைவாக மணிமண்டபம் கட்டி இருப்பதும் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக என்றென்றைக்கும் வன்னிய சமுதாய மக்கள் இதை நினைத்து பார்க்கிற அந்த சூழ்நிலையிலே தான் இந்த சம்பவத்தை நான் பார்க்கிறேன். ஆனா அந்த மணிமண்டபம் ஓட்டு அரசியலுக்காக தான் திறக்கப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஓட்டு அரசியல் என்று சொல்லியிருந்தால் அன்றைக்கு 989 ஆட்சிக்கு நாம் வந்தவுடன் ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு இந்த இடஒதுக்கீட்டை தலைவர் கலைஞர் கொடுத்திருக்க மாட்டார். அவரே வரவழைத்து, இவ்வளவு போராடி இருக்கிறீர்களே, உங்களுக்கு நான் இதை செய்கிறேன் என்று வாலண்டியர் என்று சொல்லுவார்கள். இந்த இனத்தினுடைய இந்த சமுதாயத்தினுடைய பின்னணியை, அவர்களுடைய பின்தங்கிய நிலையை கருத்திலே கொண்டு அவராக முன்வந்து செய்த காரியம். அன்றைக்கு தேர்தல் நடந்து முடிந்து ஆட்சி அமைத்த காலத்தில் அப்படி உண்மையிலேயே வாக்குக்காக செய்ய வேண்டும் என்று இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு முன்பாகவே இதை கையிலே எடுத்து அறிவித்திருக்கும். இல்லை, ஆட்சி அமைத்த பிறகுதான் அவர்களை அழைத்து அந்த 20% இடஒதுக்கீடை கொடுத்து, அதற்கு பின்னாலும் ஆட்சியிலே இருக்கிற பொழுதுதான், தேர்தல் சமயத்திலே அல்ல, அந்த துப்பாக்கி சூட்டிலே பலியானவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தை பாதுகாக்கிற அளவில் அவர்களுக்கு ஓய்வூதியத்தை கொடுத்ததும், அதை போல அந்த வழக்குகளை எல்லாம் வாபஸ் வாங்கியதும் ஆட்சியிலே இருக்கிற பொழுது, தேர்தல் சமயத்திலே அல்ல.
சிலர் தேர்தலுக்காக 10.5% தனி இடஒதுக்கீடு என்று சொல்லி நாடகமாடினார்கள். அது உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது திமுக செய்யவில்லை. தேர்தலுக்காக செய்தவர் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக, திமுக அல்ல. இல்ல, ஆனா அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, தியாகிகளுக்கு மணிமண்டபம் திறக்கிற அதே மண்ணுல உங்களால 10.5% இடஒதுக்கீடு தர முடியுமா அப்படின்னு ஒரு சவால் வர்றாரு சார் திரு ராமதாஸ் அவர்கள். ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 10.5% முறையாக இவர்கள் பேசி இன்றைக்கு அந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியில 5 ஆண்டு காலம் அல்ல 10 ஆண்டு காலம் இருந்தார்கள். அந்த சூழ்நிலை இதை பெற்றார்களா என்றால் நிச்சயம் இல்லை. தேர்தல் நெருங்குகிற சமயத்திலே ஒரு மாத அளவில், ஏன் ஒரு மாதம், ஒரு நாள் தான் இருக்கிறது. கோட் ஆஃப் கான்டக்ட் என்று சொல்லுகிற அந்த நன்னடத்தை விதி அமலுக்கு வருவதற்கு முன்பாக சட்டமன்றத்திலே அவசரமாக அவசர கதியில அந்த 10.5% இடஒதுக்கீடு என்று ஒரு ஏமாற்று வேலையை, நாடகத்தை அரங்கேற்றினார்கள். இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே இருக்கிற 20% இடஒதுக்கீட்டுல வன்னிய சமுதாய பெருமக்கள் கிட்டத்தட்ட 14% இடஒதுக்கீடை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை இதை வன்னிய சமுதாய மக்களை வஞ்சிக்கிற நிலையிலே தான் இந்த 10.5 நிலை இருக்கிறதே ஒழிய 15%, 14% என்று இவர்கள் கொடுத்திருந்தார்களா என்றால் பரவாயில்லை. அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சி ஆரம்பித்தவுடன் கொடுத்து அதில் இருக்கிற சாதக பாதங்கள், சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து முறையான லீகல் ஒப்பீனியனை பெற்று இவர்கள் அதை கொடுத்திருந்தார்கள் என்றால் பரவாயில்லை. அவசர கதியிலே கடைசி நாள் என்று சட்டமன்றத்திலே இந்த சட்ட முன்வடிவை கொண்டு வந்து நாட்டு மக்களை, குறிப்பாக இந்த சமுதாய மக்களை ஏமாற்றியவர்கள் தான் இன்றைக்கு பேசுகிற ஐயா ராமதாஸ் அவர்களும் சரி, அன்றைக்கு அதற்கு உறுதுணையாக இருந்து எப்படியாவது கூட்டணியை அவர்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும். இல்ல, இப்ப இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க, இந்த 10.5% இடஒதுக்கீடு இன்னொன்னு சொல்லிடுறேன், இன்னொன்னு சொல்லிடுறேன், தயவு செய்து குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். ஆட்சி அமைத்தவுடன் மாண்புமிகு தமிழகத்தினுடைய ஈடு இணையற்ற முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இது வழக்காடு மன்றத்தில் இருக்கிறது, இதிலே நீங்கள் எப்படி இந்த வழக்கை நடத்த சொல்லுகிறீர்களோ, எந்த வழக்கறிஞரை வைத்தால் மிக சிறப்பாக இருக்குமோ, இந்தியாவில் இருக்கிற சிறந்த வழக்கறிஞர்களை நான் நியமிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இதே ஐயா ராமதாஸ் அவர்களையும் அவருடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கிற டாக்டர் அன்புமணி அவர்களையும் கலந்து ஆலோசித்து அவர்கள் ஆலோசனைப்படிதான் உச்ச நீதிமன்றத்திலே இந்த வழக்கை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தியது. நீதிமன்றம் இதை ரத்து செய்திருக்கிறது. இதற்கு எப்படி திமுக பொறுப்பாக முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நாட்டு மக்களை திசை திருப்புகிற வேலை. இன்றைக்கு ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசுகிறார்கள், அரசியல் காரணத்திற்காக பேசுகிறார்கள். உண்மை நிலை என்பது அவசர கதியிலே இவர்கள் போட்ட திட்டம், அரசியலுக்காக போட்ட திட்டம் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் தளபதி அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுதான் உண்மை நிலை. ஆனா அந்த 10.5% இடஒதுக்கீடு விவகாரத்துல திமுக தான் வஞ்சிக்குது அப்படின்னு சொல்றாங்க சார், அவங்க தரப்பு குற்றச்சாட்டு. இதுதான் நான் தவறுன்னு சொல்றேன். We are willing to accept it even today. இதே ஐயா ராமதாஸ் சொல்லி அவர் எப்படி இந்த வழக்கை நடத்த சொல்லுகிறாரோ, யாரை வைத்து வழக்காட சொல்லுகிறாரோ அவரை வைத்துத்தான் இந்த வழக்கை நடத்தினோம். இவர்கள் அவசர கதியிலே முறையாக அந்த பிரச்சனையை அணுகாமல் ஓட்டுக்காக, வாக்கு வங்கிக்காக, அரசியல் கூட்டணிக்காக நடத்திய நாடகம் என்பதை நான் குற்றச்சாட்டாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது நீதிமன்றத்தில் எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறது. இதற்கு எப்படி திமுகவும் ஆளும் கட்சியும் இதற்கு பொறுப்பாக முடியும்? முறையான சட்டம் இயற்றி இருக்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இட் இஸ் இன் தி பர்வியூ ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஒன்றிய அரசு இதை மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும். பீகார் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள், மாநில அரசு எடுத்திருக்கிறார்கள். மாநில அரசு எடுத்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிறுத்தப்பட்டிருக்கிறது. முறையாக சட்டம், அரசமைப்பு சட்டம், சென்சஸ் ஆஃப் இந்தியா என்று சொல்கிற நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும். இன்றைக்கும் சொல்லுகிறோம், மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடித்தது என்று சொன்னால் நிச்சயம் அதற்கு உண்டான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். இதுல எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. 1987 அந்த செப்டம்பர் 23 இறுதிக்கட்ட அந்த போராட்டம் எப்படி சார் கலவரமா மாறினுச்சு? இது ஒரு வாழ்க்கை உரிமை, சமூக நீதி பிரச்சனை. இன்றைய காலகட்டத்திலே தேர்தல் புறக்கணிப்பு என்ற நிலையை மேற்கொண்ட பொழுது துணை ராணுவம் இறங்குகிறது.
அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், அதிமுக ஆட்சி இருந்தது, அவர்கள் கையாண்ட விதம்தான் அதை வன்முறையாக மாற்றக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆகவேதான் இந்த பிரச்சனையை அரசு எப்படி இதை அணுகுகிறது என்பது முக்கியம். எந்த விஷயத்திற்கும் தீர்வு உண்டு. அந்த தீர்வை பொறுத்தவரை அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் முறையாக அதை அணுகாத காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனைக்கு பலிகோணியது, இவ்வளவு உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது, நிர்பந்தம் ஏற்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக ஏதாவது துரும்ப அசைந்து இருப்பார்களா அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் இல்லை. இன்றைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு திமுகவின் மீது பழி போடுகிறார்கள். ஏதோ திமுக வன்னிய சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பாக இருப்பதாக சொல்லுவது அபத்தமான ஒன்று. மறந்துவிட்டு பேசுகிறார்கள். உங்கள் போராட்டத்தை அங்கீகரித்து அன்றைக்கு வழக்கை எல்லாம் வாபஸ் பெற்று அதற்கு பின்னால் அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தை இன்றைக்கு கண்காணித்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து 20% இடஒதுக்கீடையே தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு ஐயா ராமதாஸ் அவர்களை அணைத்து நான் இருக்கிறேன் செய்கிறேன் என்று கொடுத்தார். அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கு இதே ஐயா ராமதாஸ் நன்றி தெரிவித்திருக்கிறார். அவர்தான் பாதுகாவலர் என்று சொல்லி இருக்கிறார். இவ்வளவும் செய்துவிட்டு எந்த அடிப்படையிலே நாம் வன்னிய சமுதாயத்துக்கு இந்த இயக்கமோ திராவிட முன்னேற்ற கழகமும் அல்லது அரசாங்கமோ எதிர்ப்பாக இருக்கிறது? வஞ்சித்தது இன்றைக்கு இருக்கிற அதிமுக அவசர கதியிலே இதை முறையாக சட்ட நுணுக்கத்தை அணுகாமல் கோர்ட்டிலே நன்றாகவே தெரியும் இவர்களுக்கு தள்ளுபடி ஆகும் என்று சொல்லி பல பேர் வர வேண்டும் என்று ஐயா ராமதாஸ் அவர்கள் ஏதோ இந்த சமுதாய மக்களை சொல்லி பார்க்கிறார். அது உண்மை அல்ல. இவர்கள் உண்மையாக கொடுக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் அதிமுக அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுதே கொடுத்திருக்க வேண்டும். தேர்தலுக்கு நன்னடத்தை விதிமுறை வருகிற ஒரு நாளைக்கு முன்பாக அவசரமாக இந்த சட்டத்தை ஏற்றினார்கள், முறையற்று ஏற்றினார்கள். ஆகவேதான் நீதிமன்றத்தில் அது செல்லுபடி ஆகவில்லை. அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? அதற்காக நாங்கள் அதற்கு எதிர்ப்பு என்று சொல்ல முடியுமா? 20% கொடுத்தவர்கள் எதிர்ப்பா? அந்த மக்களை பாதுகாக்கல அவர்கள் மீது இருந்த வழக்கை எல்லாம் வாபஸ் வாங்கிய திமுக எதிர்ப்பா? இந்த சமுதாயத்திற்கு யார் எதிர்ப்பு? அவர்களை சுட்டுக் கொன்றவர்கள் எதிர்ப்பு, அவர்கள் மீது வழக்கை போற்றவர்கள் எதிர்ப்பு. ஏமாற்று வேலையாக அரசியல் காரனுக்காக 10.5% என்று சொல்லி ஏமாற்றியவர்கள் இந்த சமுதாயத்துக்கு இன்றைக்கு எதிர்ப்பாக இருக்கிறவர்கள் திமுக என்றைக்கும் இருந்தது கிடையாது. இதை மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து அந்த சமுதாயத்திற்கு நல்ல காரியங்களை நல்ல நிலைகளை மேற்கொள்ளுகிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாங்கள் சமூக நீதி வன்னியர் சமுதாயத்திற்கு இருக்கிறோம். இன்றைக்கும் அவர்களுக்கு சமூக நீதி சொல்லணும். வன்னியர் சமுதாயத்திற்கு திமுக அரசு தொடர்ச்சியா ஸ்டாலின் அவர்களாட்டும் தொடர்ச்சியா பண்ணிட்டு வரீங்க. அப்புறம் எதுக்கு சார் நான் 10.5% நான் ஏன் உன்னை வந்து பார்க்கணும், எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு திரு ராமதாஸ் அவர்கள். அவமானமா இருக்கு. இதுதான் ஒரு நிலை தடுமாறுகிற நிலை. ஒருவர் பேசலாமா அப்படி? ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு மாநில முதலை சந்திப்பதற்கு அவமானமாக இருக்கிறது என்று சொன்னால் 20% உங்களை தேடி கொடுத்தார்களே அதற்காக அவமானமாக இருக்கிறதா? லட்சக்கணக்கான வழக்குகளை வாபஸ் பெற்றாரே இந்த இயக்கத்தினுடைய தலைவர் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள், அதற்காக உங்களுக்கு அவமானமாக இருக்கிறதா? இந்த இறந்து போனார்களை 27 பேருக்கு மணிமண்டபத்தை எழுப்பி இருக்கிறார்களே, உங்களால் முடிந்ததா? கையாளானதா? அதற்காக நீங்கள் அவமானப்படுகிறீர்களா? எதற்கு அவமானப்படுகிறீர்கள்? ஒரு முதலமைச்சரை பார்ப்பது அவமானம் என்று சொன்னால் எந்த விதத்தில் இது நியாயம்? இஸ் இட் நாட் an untouchability? ஒரு தலைவர் இப்படி பேசலாமா? இது என்ன நியாயம்? நீங்கள் உண்மையிலேயே இந்த இனத்திற்காக போராடுவீராக வேண்டியவர்களாக இருந்திருந்தால் இன்றைக்கு முறையாக அதை எடுத்து வைத்திருக்க வேண்டும். நாளொரு மேனியும் பொழுதொரு வன்னியுமாக இன்றைக்கு ஒரு இடத்துல இருக்கிறீர்கள், நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கிறீர்கள். முறையான ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்கிறீர்கள். அரசியல் காரணத்திற்காக அந்த இயக்கத்தை இன்றைக்கு பலி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதற்கு திமுக பொறுப்பா அல்லது திமுக தலைவர் பொறுப்பா? அபத்தம் இது. இப்படி பேசுவது என்பது அநாகரிகம். ஒரு தலைவருக்கு அழகல்ல. கண்டிப்பா சார். உங்க நேரத்தை ஒதுக்கிய நேர்களை கலந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி ஐயா. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.